பாக்கெட்டா பல்லால கட்சி பிரிக்கிறதுக்கு தவறா தம்பி. நீயே வாயை திறந்து கேட்டப்புறமும் நான் சொத்தை பிரிச்சு தரலன்னா நம்ம பாசத்துக்கு அர்த்தமே இல்லப்பா. டெல்லியில இருக்க தாஜ்மஹால், திருப்பதியில இருக்க உண்டியல், மெட்ராஸ் சிட்டியில இருக்க எல்ஐசி பில்டிங் எல்லாத்தையும் நீயே வச்சுக்கப்பா. இந்த பங்களாவை மட்டும் நான் வச்சுக்கிறப்பா, நான் வச்சுக்கிறேன். எல்லா சொத்தையும் எனக்கே கொடுத்துட்டு இந்த பங்களா மட்டும் நீங்க வச்சுக்க போறீங்களா? வேண்டாம் வேண்டாம், எல்லா சொத்தையும் நீங்களே வச்சுங்க. ஆனா இந்த பங்களா மட்டும் எனக்கு கொடுத்துருங்க. சின்னதோர எல்லா சொத்தையும் உங்க அண்ணனுக்கு பிரிச்சு கொடுத்துட்டு கடைசியில நீ என்ன பண்ண போற? சொத்தை வச்சுக்கிட்டு நாம என்னடா பண்ண போறோம்? எல்லாத்துக்கும் இந்த கை இருக்குடா. கைகளை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? உழைக்க போறீங்களா? அவன் எங்க இருந்துமா உழைக்க போறான்? இந்த ரெண்டு கையும் வச்சுட்டு அம்மா தாயன்னு பிச்சதாமா எடுக்க போறான். நாங்க என்ன பஸ்ஸ ஓட்டுறோம் நிறுத்திட்டு இப்படி சதா சர்வகாலமும் குடிச்சுக்கிட்டே இருந்தீங்களா? அப்புறம் குடல் வந்து போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? குடல் வந்து போன என்ன பெப்பர சால்ட்டும் போட்டு குடிக்கு சைடிஸ் குடி குடியை கெடுக்கும், குடி பழக்கம் உடல்நலத்திற்கு கேடுன்னு பாட்டில் எழுதி இருந்ததை படிச்சு கூட நீங்க தெரிஞ்சல. நீ சொல்லித்தாமா இந்த விஷயமே எனக்கு தெரியும். இத்தனை வருஷமா எனக்கு பாட்டிலோட வேலை தெரியக்கூடாதுன்னு இவன் லேபிள பிச்சு வாங்கிட்டு வருவாமா. அப்படி இருக்கும்போது என்னால எப்படி படிக்க முடியும்? நீ ஒன்னும் கவலைப்படாத தோற. ஏமா இதை எந்த பள்ளிக்கூடத்துல சொல்லி தராங்கன்னு சொல்லு. நானும் தெரியும் போய் பச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் திருந்துரும். இப்ப நீங்க இந்த குடிப்பழக்கத்தை நிறுத்த போறீங்களா இல்லையா? எனக்கு குடிக்க கூடாது கொடுத்துக்கிட்டியா? எனக்கு அந்த அதிகாரம் இருக்கு. 133 அதிகாரம் வச்சுன்னுக்கிற திருவள்ளுவரை எங்களை கேட்கல. நீ யாரு கேட்கறதுக்கு? அப்ப நான் உங்களை அதிகாரம் பண்ணக்கூடாதா? உங்களைகெல்லாம் அதிகாரம் பண்ணக்கூடாதுல்லதா. வாய்க்கு ருசியா பலகாரம் தான் பண்ணணும். அது பலகாரம் பண்ணலன்னா உன்ன பண்ண பலாத்காரம். உனக்கு எங்க இருந்தது இந்த அகங்காரம்? இந்த பகவானி தந்த அங்கீகாரம். எங்க அப்பா பேர் சிங்காரம், அவருக்கு பண்ணியா பரிகாரம். தமிழ்ல இருக்கு சிலப்பதிகாரம், பக்கத்தருவில் இருக்குது அகரகாரம், வாசல்ல தொங்குது படிகாரம், என் கையில இருக்கிறது கடிகாரம். இனிமே தேவையில்லை உபகாரம். உனக்கு பெரிய நமஸ்காரம். ஏமா ஏமா அழற? அட பாவீங்களா, ரெண்டு பேருமா சேர்ந்து காரம் காரம் பேசி என் கண்ணுல தண்ணி வர வச்சுட்டீங்களா? நாங்க ரெண்டு பேரும் இப்படி மொக்க போட்டு உன் கண்ணுல இருந்து மட்டும் இல்ல கார்பரேஷன் கொலாடியே தண்ணி வரும். அப்ப கடைசி வரைக்கும் நீங்க இந்த தண்ணி பழக்கத்தை விட மாட்டீங்கல்ல? எஸ் எஸ். அப்படின்னா சரி, இனிமே நானும் உங்களோட சேர்ந்து குடிக்கிறேன். கொடுங்க. என்னடா பித்திப்பா இருக்கு? சர்பத் குடிச்சா தித்திக்காம என்னமா பண்ணும்? என்னது சர்பத்தா? அவளதாமா சரக்கு குடிக்கிற மாதிரி டிவில காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனாலதான் சர்பத்தை குடிச்சிட்டு சரக்கு குடிச்ச மாதிரி நீங்க சர்பத் குடிச்சாலும் சரி சரக்கு குடிச்சாலும் சரி, இனிமே நான் உங்களை குடிக்க விட மாட்டேன். என்ன அடிப்பட்ட பொண்ணே அமைதியாகுது, ஓர ஆர்ப்பாட்டம் பண்ண ஆக்ட் பண்ணுகிற. மண்ணுக்கு ஒரு வார்த்தை சொல்லுதா?
காரணம் இப்பப்பா என்னக்கா எவ்வளவு சுட்டாலும் பாட்டில் உடைய மாட்டேங்குது. பல்லு உடைஞ்சிடும். வெறுங்கையால டுமில் டுமில்னா எப்படா பாட்டில் உடையும்? சாரி லதா, ஐம் சாரி. துப்பாக்கில குண்டு போட மறந்துட்டேன். இப்ப பார். உன் கையால சாகுறத நான் பாக்கியமா நினைச்சிருச்சு. அப்படி சொல்லக்கூடாது முத்தியா. நீ சாப்பிட நான் உன்னை சாக விட மாட்டேன். இல்ல நான் உன்னை சாக விட மாட்டேன். நிறுத்துங்கடா. அவன் வெச்சு துப்பாக்கில சுட்டு இருந்தா கூட பரவாயில்ல. வெறுங்கைய வச்சு சுடுறா. நீ என்னோட செத்து போயிடுறாங்கிற, அவன் நம்ம சாவாதங்கிறான். நான் விளையாடுறீங்களா? பிச்சு போடுவான் பிச்சு. இதுவரைக்கும் ஜமீன் பரம்பரையில நடக்காத ஒரு பெரிய தப்பு நடந்திருக்கு. சொல்லுங்க, யார் இந்த தப்ப செஞ்சது? சொல்லுங்கப்பா. பாத்ரூம் போய் யார் தண்ணி ஊத்தாம வந்தது? அங்கேயா கோபப்பட. இப்ப அவன் அதை கேட்கவே இல்ல. நீ எதுக்குடா சொல்ற? அப்ப தினம் பாத்ரூம் போயிட்டு நீ தான் தண்ணி ஊத்தாம வர, அப்படிதானே? இப்ப அதுவா முக்கியம்? 15 வருஷமா அம்மா கழுத்துல இருந்த வைர மாலை திடீர்னு இன்னைக்கு காணாம போயிருக்கு. 15 வருஷமா அம்மன் கழுத்துல மாலை போட்டு வச்சிருந்தா அம்மனுக்கு கழுத்து வலிக்காது. அப்பாவே கழுத்து வச்சிருப்பாங்க. என்னது? அம்மனுக்கு கழுத்து வலியா? அப்படித்தான் ஐயனார் கையில இருந்த அருவாளை திருட்டு ஐயனாருக்கு கை வலிச்சுது. அதனால என்கிட்ட கொஞ்ச நேரம் வச்சிருக்க சொன்னாரு. அப்போ அருவா திருடின மாதிரி அந்த வைர மாலை இவன் தான் திருடி இருப்பான். சொல்றான். எங்கடா அந்த வைர மாலை? ஐயா, அவனை விடுங்க. கண்டிப்பா அந்த வைர மாலைய நம்ம பழைய வேலைக்காரங்க யாரும் திருடி இருக்க மாட்டாங்க. ஆமா, அது பர்மா பஜார்ல வாங்கின பிளாஸ்டிக் மாலைன்றது நம்ம பழைய ஆளுங்களுக்கு எல்லாம் தெரியும். அதனால புதுசா வேலைக்கு சேர்ந்த யாரோதான் ஏமாந்து போய் அந்த மாலையை திருடி இருக்கணும். புதுசா வேலைக்கு சேர்ந்துங்களா? வீணா ஏப்பா லதா மேல பழி போடுறீங்க? அவங்க லதானே சொல்லல, நீ இந்த லதாவை மாட்டி விடுற. அவன் சொன்னாலும் சொல்லனாலும் லதா தான் புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கா. அவதான் திருடி. நான் இதை ஒத்துக்க மாட்டேன். லதா திருடி இல்ல, லதா திருடி இல்ல, லதா திருடி இல்ல. ஆமா, லதா திருடி இல்ல. போதும் உங்க காமெடி. உங்க வீட்டுக்கு வேலைக்கு வந்ததுக்கு எனக்கு திருடி பட்டம் கட்டிட்டீங்கல்ல, போதும். ரொம்ப சந்தோஷம். இப்போ வேலை பார்த்த பொண்ணுக்கு ஏதோ பட்டம் கொடுத்தீங்க, ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு போச்சு. நான் இவ்வளவு வேலை பாக்குறேங்க, எனக்கு ஏதாவது பட்டம் கொடுத்தீங்களா? நான் இப்பதான் போறேன். போய் வாருங்கள் என்று சொல்லக்கூடாதா? ஆமா, ஒரு பெரிய சாவித்ரி. போய் வாருங்க. தொடர்நாய குடிக்காதீங்க. சின்னதுரை வர, சின்னதுரை குடிக்காதீங்க. சின்னதுரை காசு கொடுத்தா பாட்டில் கிடைக்கும். ஆனா காசு கொடுத்தா எந்த கடையிலப்பா கிடைக்கும்? நீ எந்த ஒயின் ஷாப்ல பாட்டில் வாங்குறியோ அதுக்கு பக்கத்துல இருக்கிற மல்லிகை கடையில தான் இதையும் தராங்க. தினந்தோறும் வாங்குவேன் இதயம் இதயம். முத்தையா முத்தையா சோகத்துல கூட உன்னால எப்படிப்பா தெரியும்? என்கிட்ட ஒரு மனம் இருக்கு, வேணுமா? என்ன மனம்? கூட்டமா நின்று இருக்கேன். மினிஸ்டர் வந்து கொடி ஏற்றி முட்டாய் கொடுக்க போறாரு, அதுக்குதான். நீ வைத்தியம் பண்ண வந்து வாயாட வந்து ஒழுங்கா வைத்தியம் பாரு. அதுக்கு இல்லையா பேஷண்ட சுத்தி இப்படி கூட்டமா நின்று இருக்காத. அவருக்கு காய்ச்சல் வேணா காத்து விடுவா. நான் வேணா காத்து விட்டுமா? நீ கில்லியில விட்ட காத்துக்கே 4 பேர் மயங்கி வந்துட்டான். கொஞ்சம் மூடிட்டு சுமாரு. டாக்டர், காலையில என் பையன் என்கிட்ட எதுவுமே பேசல டாக்டர். அவனுக்கு என்னன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க டாக்டர். ஆமா, நீங்க உங்க பையன் கிட்ட சண்டை போட்டுருப்பேன், அதான் கோச்சிட்டு பேசாம இருக்கான். இதுக்கா என்ன கூப்பிட்டேன்? ஐயோ அது இல்ல டாக்டர், காலையில அவன் நல்லாதான் ஓடி அடி விளையாடிட்டு இருந்தான். திடீர்னு என்ன ஆச்சுன்னே தெரியல, மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டான். ஐசி மிஸ்டர் ஆனந்த்,
உங்களுக்கு பட்டை அடிக்கிற பழக்கம் உண்டா? காலைல தான் அடிச்ச டாக்டர். குப்புறப்படுத்து குமுறி குமுறி எழுதுனா அழிஞ்சு போச்சு டாக்டர், அழிஞ்சு போச்சு. நான் நெத்தில அடிச்ச பட்டையை சொல்லல, பட்டை கிளாஸ்ல ஊத்தி அடிப்பால பட்டை, அதான் சொன்னேன். ஏன் சரக்கு எதுனா வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? பரதேசி பண்ணாத புறம்போக்கு நாதாரி, வாங்கிட்டு வந்தா கூட சேர்ந்து குடிக்கலான்னு பாக்குறியா? ஏண்டா 3 மாசத்து குழந்தைக்கே தலை நின்னுடுதோ, 7 கழுத வயசாகிறது, உங்களுக்கு என்ன தலையா நிக்கல? அது என்னோட பழக்க தோஷம், ஒண்ணும் பண்ண முடியாது. ஏண்டா பண்ண முடியாது? தோஷம் நீங்கன்னா திருநள்ளாறு போய் காக்காக்கு எறும்பு சோறு வை. வழக்கமா காக்காக்கு எள்ளு சோறு தான் வைப்பாங்க, நீங்க என்ன எறும்பு சோறு வைக்க சொல்றீங்க? அது காக்கா சாப்பிடுறதுக்கு இல்ல, இவன் சாப்பிடுறதுக்கு. சும்மா இருக்கும் மிஸ்டர் ஆனந்த், உங்களுக்கு குடிப்பழக்கம் இருக்கிறதா இல்லையா? ஆமா டாக்டர், முதல்ல நான் குடிச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா இப்ப குடிக்கிறதே நிறுத்திட்டேன் டாக்டர். மிஸ்டர் ஆனந்த், நிறைய குடிக்கிறது ஆபத்து, திடீர் நிப்பாட்டுறது ஆபத்து. இனிமே நீங்க காலையில 2 ounce, மாலையில 2 ounce கண்டிப்பா குடிச்சே ஆகணும். டேய், நீ டாக்டரா இல்ல ஒயின் ஷாப்ல கட்டிங் வந்து ஊத்துறவனா? என்னடா பேசுற? மிஸ்டர் ஆனந்த், நீங்க ஏன் குடிக்கிறத நிப்பாட்டின? டாக்டர், ஒரு கேடி பெத்த லேடி என்ன குடிக்க வேணாம்னு சொல்லிட்டா டாக்டர், அதனால்தான் நான் குடிக்கிறதே நிறுத்திட்டேன் டாக்டர். டாக்டர், மிஸ்டர் ஆனந்த், குடிக்கனா உயிருக்கே ஆபத்து. அவன் குடிச்சாதான்டா எங்களுக்கு ஆபத்து. நைட்டு ஃபுல்லா பாட்டு போட்டு டான்ஸ் ஆடி ஒரே ரோதனை பண்ணிக்கிட்டு இருப்பான். என்னடா வாய முழுகும், நான் சொல்றதை கேட்கல, இவனுக்கு லிவர் ஃபெயிலியர் ஆகும். டாக்டர், நீங்க சொல்றத கேட்டா என் லவ் ஃபெயிலியர் ஆயிடும் டாக்டர், லவ் ஃபெயிலியர் ஆயிடும். எப்போதும் லேப்டாப் அடிச்சுக்கிற எதையும் அதை வச்சு கேளுங்க, லதால அடிச்சுக்க டாக்டர். நீ வந்துட்டம்மா, ஆனா நான் போய்கிட்டே இருக்கேனே. சரி, பாத்து பத்திரமா போயிட்டு வாங்க. டாடா. நான் என்ன சவுதி அரேபியாக்கா போறேன், டாட்டா காட்டுற, சாக போறேமா, சாக போறேன். நீ சர்பத் குடிக்க கூடாதுன்னு சொல்ல, ஆனா சாந்து குடிக்க கூடாதுன்னு சொல்லலையா? நீங்க சாக மாட்டீங்க ஆனந்த், நீங்க சாக மாட்டீங்க ஆனந்த், ஆனந்த் நான் உங்களுக்கு சாக விட மாட்டேன் ஆனந்த், நீங்க சாக மாட்டீங்க ஆனந்த், ஆனந்த். அவன் எப்படிமா சாவான்? அவன் என்ன சைனடா குடிச்சான்? சாகாம இருக்கணும் தான் உஷாரா சாந்து குடிச்சிருக்கான், அதுக்கே இவ்வளவு ஓவரா குடுக்குறியா? அண்ணா, நான் என்னென்ன பண்ணுவேன்? இனிமே சரக்கு குடிக்கிற மாதிரியோ சரக்கு குடிச்சு சாகுற மாதிரியோ சினிமாவிலையோ டிவிலையோ காட்டக்கூடாதுன்னு சட்டம் போட்டாங்களே, நான் என்ன பண்ணுவேன்? நான் மட்டுமா? இனிமே இந்த சினிமா உலகமே என்ன பண்ணுவேன்னு தெரியலையே.